என்னடா வாழை பிடிச்சிட்டு உத்த காட்டேன்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு அது ஒரு நாள் ரோட்ல நிப்பான்னு தோணுச்சு. அதான் வளர்த்த கடமைக்கு வித்த கட்டியாவது உன்னை காப்பாத்தணும்ல. சரி, கத்துக்கிட்ட வித்தையில ஒரு 2 ஸ்டெப் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சா? சரி, நான் மிச்ச கதைக்கு வரேன். இன்னைக்கு ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. வந்ததுக்கு அப்புறம் தம்பி வாடா டாடி உனக்கு படியேற சொல்லித்தரேன் அப்படின்னா, நானும் கையை பிடிச்சு கூட்டு போவான்னு பார்த்தா சாப்பாட்டை கட்டி வாடா வாடான்னா கொஞ்சம் மிஸ் ஆனா நான் மிஸ் ஆயிடுவேன் போல. ஒரு வேலை சுத்துக்காக தினமும் கம்பி மேல் நடக்கிற மாதிரி இருக்கு என் பிழப்பு. கமானு வேலுன்னு வேற கத்திட்டு இருந்தோம். ஏன்டா எப்படி பண்றேன்னு கேட்டா, தம்பி எல்லா நேரமும் எல்லாரும் கை பிடிச்சி எல்லாத்தையும் தூக்கி விட மாட்டாங்கடா அப்படின்றாங்க. இவன் பேசுற தத்துவத்தை கேட்கிறப்போ, எப்பா சாமி நான் என்ன 10 மாடி கூட ஏறந்தா, தயவு செஞ்சு வாய மூடுறான்னு சொல்ல தோணுச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ள வந்தா ஒரே போரிங்க. இவன் மூஞ்ச பார்த்து பார்த்து எனக்கு பிடிச்சி போச்சு. விண்ணை தாண்டி கூட என்னை கூட்டு போவான் தான். அட்லீஸ்ட் இந்த வீட்டை தாண்டியாவது என்னை கூட்டு போடான்னு கம்பிக்குள்ள தலைவிட்டலாம் கெஞ்சினேங்க. கேட்கலையே. அப்புறம் பல நாளா துவைக்காம வச்சு இந்த பெட்ஷீட்டை துவைக்கிறதுக்கு ஞாபகப்படுத்தினேன். துவைச்சாங்க. துவைச்சதுக்கு அப்புறம் வெளியே தூக்கிட்டு போனான். பார்த்தா ஒரு ஆட்டோ நின்னுச்சு. சரி, நம்ம பேசின புரிஞ்சிடுச்சு, நம்மளை வெளியே எங்கேயோ கூட்டு போறான் அப்படின்னு நினைச்சேங்க. அங்கதாங்க வச்சாங்க ஒரு ட்விஸ்ட். நீங்க எல்லாம் போக வேண்டாம்னு சொன்ன அதே ஹாஸ்பிட்டல் என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க. கமெண்ட்ஸ்ல கடை ஊத்தாதீங்க, கடைசி வேக்சின் முடிச்சிட்டு இனிமேல் போக மாட்டோம். அதுக்கப்புறம் பின்னாடி தெர்மாமீட்டர் வச்சு என்னை திணற விட்டானுங்க. சரி, அதோட நிப்பாட்டு வாங்கன்னு பார்த்தா அதாங்க இல்ல. தோல் மேல தூக்கி போட்டு தடவி கொடுத்தாங்க. நல்லா பாசமா தடவி கொடுக்குறாங்களேன்னு நானும் பகராம இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஊசி எடுத்து முதுகுலயே ஒரு குத்து. அது பத்தாதுன்னு காலில் ஒரு குத்து. இதுல இருந்ததாங்க எனக்கு ஒண்ணு புரிஞ்சது. முதுகுல தட்டி கொடுக்கறாங்கன்னு நம்பாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் முதுகுல குத்திட்டு போக வாய்ப்பு இருக்கு. சோ அஃபண்ட் ஆகாதீங்க, கொஞ்சம் யோசிங்க. ஆனா பரவாயில்லங்க, இந்த டாக்டர் என்னை நல்லாவே பாத்துக்கிட்டாரு. காசை வாங்கிட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி நாங்க தான் குத்தையும் வாங்கிட்டு காசையும் கொடுத்துட்டு வந்திருக்கோம். வர வழியில தாங்க ஒண்ணு தோணுச்சு. நாயா பிறங்க நமக்கே உடம்பு நல்லா இருக்கு, இவ்வளவு செலவு பண்ணணும்னா மனுஷனா பிறந்தவங்களுக்கு எவ்வளவு இருக்கும். அதனால ஹெல்த் இஷ்யூஸ்க்கு செலவு பண்ணாம இருக்க, ஹெல்த்தியா சாப்பிட்டு உங்களை நல்லா பாத்துக்கோங்க. பூமர் ஸ்மெல் வரும், ஆனா அதான ரியாலிட்டி. இப்படிக்கு உங்கள் நலன் விரும்பி ரெட்ரோ.